இளையவர்களின் ஆக்கப்படைப்புகள் இதோ வருகின்றது. வாசிப்புரை ரொம்ப நேரம். நன்றி நன்றி நன்றி. செய்தி. ஒரு பள்ளியில் மின் கம்பிகள் அருண்டு விழுந்ததால் மாணவர்கள் காயமடைந்தனர். In school, pupils were injured by power cables. இரண்டாம் செய்தி. வியாழக்கிழமை மே 12 சர்வதேச குடும்ப தினம் ஆங்கிலத்தில். On the 15th of May, it's International Day of Women, Families. உங்களுக்கு இந்த 15 எவ்வளோ நாள் கிடக்குது? வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் குருவி குஞ்சுகள் பற்றி வாசிக்க போறேன். குருவி ஒன்று மரக்கிளையில் கூடு கட்டியது. அக்கூட்டில் முட்டைகளை இட்டு அடைக்காத்து குஞ்சுகள் பொரித்தது. குஞ்சுகள் மிகவும் சிறியனவாக இருந்தன. அவற்றுக்கு இறக்கைகள் முளைக்காத்ததால் கூட்டிலேயே இருந்தன. தாய் பறவை நாள்தோறும் இரை தேடி கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சில நாட்கள் சென்ற பின் குருவி குஞ்சுகளுக்கு இறக்கைகள் முளைத்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் அபிராமி மணிவண்ணன். முதலாவது செய்தி. ஈரானில் நேற்று மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. Gestern in Iran wurde ein kleiner Vulkan entstanden. இரண்டாவது செய்தி. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நீடித்து வருகிறது. Israel und Gaza-Streit fährt weiter. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்திய வாசிப்பேன் 167. நான் இன்றைக்கு பனை மரம் அதை பற்றி வாசிக்க போகின்றேன். பனை மரம் உயரமாக வளரும். இதற்கு கிளைகள் இல்லை. இம்மரத்தின் இலையை வேலி அடைப்பதற்கும் பெட்டி, சுளகு, கடகம், பாய் போன்ற ஆக்குவதற்கும் பயன்படுத்துவர். பனையிலிருந்து நுங்கு, பனம்பழம், பதநீர் போன்றவை கிடைக்கின்றன. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். ஒரு செய்தி. நகர வேடிக்கையாளர் குத்தி கொல்லப்பட்டார். Customer stabbed to death in city center bank. இரண்டாம் செய்தி. மே 8 வியாழக்கிழமை VE தினம். On Thursday 8th of May, it's VE Day. உங்களுக்கு என்ன சொல்றேன். வணக்கம். நடைபெறாமிடம் வாசிப்பது 87. மாமி, நேற்று நான் வாசிப்பது பிளேலிஸ்ட்ல மாற்ற மறந்துட்டேன். இயல்பு மட்டும்தான் பிளேலிஸ்ட்ல போட்டு இருக்குது. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். சரி பாருங்க மாமி, நான் எழுதினான். சரி. உம்மன்னாவச சொற்கள். தேசம், தோட்டம், சாத்தம், பாத்தம், வாத்தம்,
வகம் தரம் உங்களுக்கு வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் செயற்கைக்கோள் பற்றி வாசிக்க போறேன். மாந்தனால் உருவாக்கப்பட்டு செயற்கையாக உலகை சுற்றி வரும் கோள் செயற்கைக்கோள் வணக்கம் மாணி. இது நேற்று போடாதபடி நான் 1950ஆம் ஆண்டில் இருந்தே அமெரிக்கா, இவர் ஆறாம் ரஷ்யா தேதி போடுறாரு. போன்ற நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகின்றன. இன்று பல்வேறு நாடுகளும் போட்டி போட்டு கொண்டு அறிவியல் ஆய்வில் ஈடுபடுகின்றன. இதனால் பல செயற்கை கோள்களை விண்ணில் ஏவி வருகின்றன. எங்கள் தலைக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான செயற்கை கோள்கள் சுற்றியபடியே இருக்கின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜுக்கு ஒரே இறப்பு நேரத்துடன் செல்வோம். நன்றி, வணக்கம். Morlam Sedi, Max Peak over London Marathonum. இந்த சாக்கோ லாட்டே பற்றிக்காம சொல்லப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு கேக் பிராண்டா கேக் ஆகும். இது வந்து பால்கோனி என்று சொல்லி ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டுள்ளன. இது வந்து சாக்லேட் கேக் ஆகும். அது உள்ளுக்கு ஒரு ஒயிட் ஐசிங்கும் குக்கி க்ரம்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா உங்களை பேக்கில் அடிச்சுக்க போகிறீங்க. இது வந்து உதவும். இதில் வந்து நிறைய இருக்கின்றன பாருங்க. இந்த ஹோல் ரெண்டு ரோஸ் இருக்கு. இப்படித்தான் உள்ளுக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப விருப்பம். எனக்கு அந்த மஞ்சள் அண்ட் பிங்க் பாக்கெட் தான் ரொம்ப ரொம்ப விருப்பம். இது வந்து இட்டாலி கம்பெனி ஆகும். இது வந்து 1959 கண்டுபிடித்துள்ளன இத்தாலியில். இது வந்து நீங்கள் அஸ்தாவில் தான் நாங்கள் வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் கூடுதலாக எல்லா கடையிலும் வாங்கலாம். உங்களுக்கு இந்த பேச்சுக்கு நன்றி. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் ரிச்மண்ட் பார்க்கு வந்தேன். நான் இங்கே ரிச்மண்ட் பார்க்கில் இங்கே பெரிய பிக் ட்ரீ இருக்குது. இங்கே ஒரு லாங் பிரான்ச் இருக்குது. இந்த சைடில் லாங் பிரான்ச் இருக்குது. ஒரு இங்கே மிடில் இருக்குது. ஒரு இங்கேயும் லாங் ட்ரீ இருக்குது. அப்புறம் லாங் பிரான்ச் இருக்குது. இங்கே நிறைய பிரான்ச்லாம் லாங் இருக்குது. அப்புறம் மற்ற பிரான்ச்சஸ்லாம் பிக்காக இருக்குது. இங்கே பிக்காக இருக்குது. அப்புறம் அங்கேயும் பிக்காக இருக்குது. அப்புறம் இது பிக்காக இருக்குது. அப்புறம் இங்கே பிக்காக இருக்குது. அப்புறம் இங்கேயும் பிக்காக இருக்குது. அப்புறம் எல்லாம் ட்ரீஸ் இங்கே ரிச்மண்ட் பார்க்கில் எல்லாம் நல்லா லாங்காக இருக்குது. நன்றி, வணக்கம். தமிழில் வாங்க. நீங்கள் தமிழ் புத்தகத்தை வழியாக வாசிக்கிற அதான் இப்ப இங்கிலீஷ் வாசி பெரும்பண்டு உரியரம் பண்டு சென்னைக்குள்ள அவருக்கு இங்கிலீஷில் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செய்கிறவருக்கு சிறப்பு பாட்டுகள் தொடர்ந்து செய்கிறேன். நன்றி, வாங்க. வணக்கம். வணக்கம் பாணி. நான் 2-3 நாட்களாக இளையவர்கள் கேட்கவில்லைத்தான். இன்று முழுவதுமாக கேட்டேன். நரணிகா, அமீஷ், அபிராமி, அத்மிகா, அமிர்தன் அனைவரும் சிறப்பு. ஆனால் தரணிகா வீட்டில் கொஞ்சம் இதெடுங்க, ஆறுதலாக கதைச்சு பழகி கொண்டு வாங்கம்மா. ஏனெண்டா அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா உதயன்பு சொல்லிக்கை அவர் கொஞ்சம் தடக்குப்படுற மாதிரி இருக்கு. ஆனால் கெட்டிக்காரி தொடர்ந்து வாரன். உங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்காகத்தான் இப்படி சொன்னேன் பாணி. எல்லோரும் வாசிப்பரம்பு உதயன்பு தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க வணக்கம் மணி. நான் எல்லாருடைய இதுவும் கேட்டேன். மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணையும்
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமீஸும் தமிழ்ல சில நேரங்கள்ல நல்ல அழகாக இல்ல சொல்றார். புத்தகம் அளவா வாசிக்கிறேன் ஆமா ஆமா அதுல அதே இதே தமிழில நீங்கள் வடிவாக கதைக்கிறனுக்குல அப்படி என்று சொல்லாமல் பெரியம்மா அது கிளைக்கு சொன்னாரா கொப்புக்கு சொன்னாரா? பிரான்ச் என்று சொன்னது கிளை கிளை அதான் அதுகளே நீங்கள் வடிவாக வாசிக்கிற பிள்ளை வடிவாக சொல்லலாம். அழகாக நீங்க சொல்லுங்க. அத கவனம் எடுத்தீங்கன்னா இன்னும் இன்னும் மிக சிறப்பாக செய்து கொண்டு வரலாம். அனைத்து குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள். அமிர்தனுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் தா தா என்று சொல்லும் பொழுது நல்ல அழகாக உச்சரித்து கொண்டு வருகிறார். மிக 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 சிறப்பு. இவரும் அந்த கோளை பற்றி சொல்லும் போது உலகை சுற்றி வருது என்று சொன்னார். எனக்கு உண்மையில உலக்கி என்று கேட்டது. நான் என்ன உலகை சுற்றி வருது என்று சொன்னது எனக்கு உலக்கி என்று கேட்டது. மிக மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து செய்ய 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 இன்னும் அழகாக செய்யலாம். எல்லா குட்டீஸுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம் மணிமோகன். அனைவருக்கும் வணக்கம். இது இன்று வாசிப்பரும் ஊழியர்பு தந்த வெல்லும் குறைவு வாக்களாக இருக்குது. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. நானும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் இருக்கிறேன். நீங்க சிறுவர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேற வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும். பிள்ளைகளை சுட்டி காட்டி நின்றுகளை சுட்டி காட்டிக்கிட்டு அவர்களுக்கும் என்னடா பெரியவங்க இருக்கிறாங்க சுட்டி பிள்ளை சொல்றாங்க. ஆனால் வாசிப்பு அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நெடுகவும் நாங்கள் அவர்களை அது செய்ய சொல்லக்கூடாது. அவர்களே உணர்ந்து திருந்துவார்கள். பாமிஸ் எல்லாம் அந்த நாட்கள்ல மிகவும் குறைவாக வாசிப்ப சரியான விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய மலர் சொல்லாக இருந்தாலும் வாணி முந்து ரிப்போர்ட்ல கமெண்ட் எழுது நம் திருந்த இடம் உண்டு அப்படி என்னங்கட ரிப்போர்ட் வழிக்க இல்ல அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். அது எங்களை பெரியாக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான் சொல்றோம். இவ்வளவு செய்யறதுக்கு இப்ப உண்மையிலேயே நாங்க இப்ப சொன்ன மாதிரி இப்ப தமிழ்லயே எங்களுக்கு உச்சரிப்பு வருது தமிழ்ல படிச்ச எங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு வருது இல்ல. அதுக்காக சொல்லாமல் விடுகிறேன்னு சொல்லி போட்டு நாங்களும் பிள்ளைகளை சொல்லாம விட்டா அவர்கள் இன்னும் அதை சுட்டி காட்டாம விட்டாலும் பிள்ளைய இன்னும் கூட கூட செய்வார்கள். அவர்களை நாங்க அதுதான் அதுக்காகத்தான் செய்யக்கூடாத இந்த அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றாவானி நாங்கள் சொல்லாம விடலாம். பொதுவா இது செய்யக்கூடிய பிள்ளைகள் இதை சொல்லும் பொழுது என்ன அழகாக செய்யறார்கள் தான். தட்டு கொடுப்பு கொடுத்துட்டு தான் நாங்க மற்றதை சொல்லலாம். தட்டி கொடுத்து சிறப்பாக செய்யறாங்க. முதல்ல இருந்ததை விட இப்ப அவரோட திருத்தம் இருக்குது. இன்னும் அதுதான் அது அவர்கள் அதை மறுவளர்ப்பிலே நொத்திலேயே கேட்டாதான் அவர்களுக்கும் அது புரியும். தரணிக்காகதான் கொஞ்சம் சரியான திருத்தம் வேணும். இரண்டாவது அந்த வாசிக்கும்போது மற்ற பகுதியில் வாசிக்கும்போது விளங்குது இல்ல. அது அன்றைக்கு அவர் இப்ப இன்றைக்கு வருவார். சரியா? இன்றைக்கு நான் ஒரு தடவை சொல்றேன். நான் சந்திச்சேன்டா நானே சொன்னேன் நீங்க சைட்டால் வச்சு பாக்குறபடி நம்ம அது என்ன காரணத்துக்கு அப்படி செய்யறாரு தெரியல. அவர் கீழே வச்சுட்டு மேசில வச்சுட்டு வாசிச்சாருன்னா நேரா வரும். இது தூக்கி வச்சு கொண்டு இருந்து லேப்டாப்பை வாசிச்சா அது சைட்டெல்லாம் வரும். இப்படி சைட்டால பாத்துக்கிட்டு என்ன சேர வீட்டுலயும் அம்மாக்கு இந்த பக்கம் இல்லை தானே. அப்ப நாங்க சொல்றதும் அவருக்கு விளங்காது. பெரியவர் ஒருவர் செய்தி வாசிக்கும் பொழுது கூட லேப்டாப்பை முன்னுக்கு வச்சு வாசிக்கலாம். அப்படியே லேப்டாப்பை ஆளை மறைச்சு போடும் தானே. பெரிய லேப்டாப்பை வச்சு போட்டு வாசிக்கும் பொழுது நான் அவருக்கு உள்ளுக்குள்ள எழுதி விட்டேன். அடுத்த தடவை நீங்கள் அதை முதல் கவனிங்க என்றா செய்தி கொடுக்கணும். அதனால இந்த பக்கம் இல்லையா அந்த மனுஷி இல்ல அவ 3 கிழமை லீவ் தான் போட்டவர். 3 இப்ப 2 மாதமா தரா விட்டு இல்ல 3 கிழமை இல்ல more than 4 weeks அவர் வரா விட்டு இல்ல இப்ப வாணி 3 கிழமை எனக்கு போட்டிருந்தவர். நான் இப்ப கடைசியா இல்ல நீங்க கடைசியா செய்தத பாருங்க பண்டு. ஓகே பாக்குறேன். இப்ப செய்து வாசிப்பாங்க 2-3 வாரத்துக்கு முதல் எனக்கு போட்டிருந்தேன். 3 வாரம் சரி பாப்பமே. 3 வாரம் வேண்டா. நான் நினைக்கிறேன் இந்த நேற்றையோட 4 கிழமை முடிஞ்சதான்ட்டு பாக்குறேன். பாத்துட்டு அடுத்த கிழமை பாப்போம். ஓகே ஆமா அப்ப அவர் அதுக்கு பிறகு அவர் அந்த கீழே வச்சு அந்த வடிவாக செய்தி இருந்தேன். அப்படி அந்த சின்னவரோ பெரியவரோ நாங்கள் என்ன பொறுத்தளவு அது நான் அப்படி தப்பா இப்ப
வாணி நான் பிள்ளையா வாய்ச்சனடா நீங்கள் எனக்கு அதை சொன்னா தான் நான் அது அடுத்த தடவை மட்டும் அதை இல்லை. நான் இப்போ இதாண்டுவேன். அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது? நீங்கள் பேப்பரை வச்சு இப்படிண்டா முகம் ஆக்கள் முகத்தை தான் பார்க்குறது. பாடுற பிள்ளைகளும் இப்படி இப்போ தான் கொஞ்சம் ஃபோன் வந்துட்டு இப்படி நிற்கிறார்கள். ஆமா ஆரம்ப காலங்களில் முகம் மறைஞ்சிடும். ஆமா 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 சில பேர் அந்த கவிதை வாசிக்கிறே அப்படித்தானே வாசிக்கணும் வந்து இதுல பேப்பரை முன்னுக்கு அதுகள வச்சு போட்டு வாச்சா ஆக்களை தெரியாது. ஆக்கள்கிட்ட மூஞ்சே அப்படியே மறைஞ்சு போட்டு போட்டாங்க. அத அப்படி நேச்சுரல் சார் சொல்லுங்கள். மிக சிறப்பு. நான் இப்ப நான் என்ன சொல்றதுன்னு மறந்துட்டேன். இதுல தர்ணிகாவெல்லாம் சொல்லலாம். அவ வந்து அந்த எங்கட இந்த இதெல்லாம் நடந்தது தானே, ஒளி விழாவெல்லாம் நடந்த நேரத்துல அவ தானே அந்த தொகுப்புலையும் செய்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தா. அப்ப அவட அந்த திறமை இருக்குது. அது அவளை வாசிக்க இப்போதே அந்த அவ என்னத்துக்கு அந்த அவங்களோட வீட்டுல அமைப்பு அப்படி இருக்குதா இல்லாட்டி அப்படி சொல்லிக்கிறான்றது அது அப்படியெல்லாம் எங்களுக்கு செய்தி விளங்குது இல்லை. அந்த சொல்லுகள் விளங்காம இருக்கு. நேரடியாக சொல்லும்போது எங்களுக்கு விளங்கு. அப்படியான பிள்ளைகளை நாங்க திருத்திக் கொள்ளலாமே ஒழிய அதுகளை அந்த அந்த பிள்ளைகளை இது இவர் அமிர்தன் வாசிக்கிறார். அவர் மலரை சொல்ல வாசிக்கிறார். நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அவர் என்னத்தை வாசிக்கிறார் தானே. இல்லை அவர்களும் முகத்தை மறைச்சி வாசிக்கத்தான் நடாமோன் அவர்கள் சொன்னவர் மேசலை வச்சுட்டு தள்ளி நின்றுட்டு நானும் சொன்னேன் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லித்தான் இப்போ அவர்கள் அழகாக செய்கிறார்கள். இப்போ தள்ளி நின்று குழந்தை அவர் 4 வயசு 4-5 வயசு கூட வர இல்லை தானே அவருக்கு. அவர் வாசிக்கும் போது பாருங்க சிறப்பாகத்தான் இருக்கிறது. நாங்க ரசிச்சு கேட்கிறோம். நாங்க ரசிச்சு கேட்கிறோம். அப்ப அது ஒரு திறமையான புள்ள. அந்த புள்ள வளர்ந்து வரும். அத்மிகா எல்லாம் அந்த நாள்ல இருந்தே அறுத்து சொல்லுங்க அவளை. அப்ப அந்த சொல்ல எங்களுக்கு விளங்குது, நல்லா விளங்குது. அப்ப நாங்க அதை ரசிக்கிறோம். அப்ப இந்த சின்ன பிள்ளை மற்ற பிள்ளைகளும் திரும்பி வந்தா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் சொல்ல வரேன். பிள்ளைகளை சொல்றதை விட அவங்க தட்டி கொடுத்து திருத்தினா சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் தானே. அதுவும் நாங்க தமிழில வாசிக்கிற போது அதுகளை நாங்க பாராட்ட வேணும். தமிழில வாசிச்சு அதை சொல்லும் போது நாங்க பாராட்டத்தானே வேணும் அந்த குழந்தைகளை. அப்ப வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. பாத்தீங்களா கேட்டீங்களா? இல்லை இல்ல இல்ல. நல்லது. நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வரைய வாசிப்பாரு எல்லா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நேரம்